செய்திகள். ஸ்பெக்ட்ரம் ஊழல் விவகாரம் பிரதமர் மீது குற்றம் சாட்டவில்லை என்கிறார் ராசா. ஒரே நாளில் திடீர் பல்டி. திமுக ஆட்சியில் முக்கிய அதிகாரிகளாக இருந்தவர்கள் வீடுகளில் லஞ்ச ஒழிப்பு சோதனை. அதிமுக அரசு அதிரடி நடவடிக்கை. பிரதமர் மீது குற்றம் சாட்டிய ராசாவை எதிர்த்து போராட்டம் நடத்த காங்கிரஸ் ஏற்பாடு. டெல்லி உத்தரவால் கடைசி நேரத்தில் ரத்து. சமச்சீர் கல்வி விசாரணை தொடங்கியது. உச்சநீதிமன்றத்தில் காரசாரமான வாதம். வணக்கம். விரிவான செய்திகள். ஸ்பெக்ட்ரம் வழக்கில் பிரதமர் மன்மோகன் சிங்கையோ உள்துறை அமைச்சர் ப சிதம்பரத்தையோ சிக்க வைக்க வேண்டும் என்று தாம் ஒருபோதும் கருதியது இல்லை என்று முன்னாள் மத்திய அமைச்சர் ராசா தெரிவித்துள்ளார். ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கு தொடர்பான விசாரணை டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. முன்னதாக நேற்று அவரது சார்பாக நீதிமன்றத்தில் ஆஜரான வழக்கறிஞர் சுசில்குமார் பிரதமர் மன்மோகன் சிங் மற்றும் அப்போதைய நிதியமைச்சர் ப சிதம்பரத்தின் ஒப்புதலோடையே 2G அலைக்கற்றை ஒதுக்கீடு நடைபெற்றதாக தெரிவித்தார். சட்ட விதிகளுக்கு உட்பட்டே டிவி ரியாலிட்டி, யுனிடெக் ஆகிய நிறுவனங்களுக்கு 2G அலைக்கற்றை ஒதுக்கீடு செய்யப்பட்டது என்றும் இந்த நிறுவனங்களுக்கு அலைக்கற்றை ஒதுக்கீடு செய்யப்பட்டது குறித்து பிரதமர் நன்றாக அறிவார் என்றும் சுசில்குமார் நீதிமன்றத்தில் கூறியிருந்தார். இந்த நிலையில் இன்று திடீரென்று ராசா தனது நிலையை மாற்றிக் கொண்டுள்ளார். நீதிமன்றத்தில் இன்று நடைபெற்ற 2G வழக்கு விசாரணையின் போது பிரதமரையோ ப சிதம்பரத்தையோ தான் குற்றம் சாட்டவில்லை என்றும் ஊடகங்கள் தான் தவறான செய்தி வெளியிட்டுவிட்டன என்றும் தெரிவித்தார். ஊடகங்கள் தன்னிடமிருந்து வார்த்தைகளை வரவழைக்க முடியாது என்று தெரிவித்த ராசா, நீதிமன்றத்திலிருந்து பத்திரிகையாளர்களை வெளியேற்றுங்கள் என்று ராசா கோபமாக கூறினார். ப சிதம்பரம் நீதிமன்றத்திற்கு வந்து விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் ராசா வலியுறுத்தினார். திமுக ஆட்சியில் முக்கிய அதிகாரிகளாக இருந்தவர்கள் வீடுகளில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் இன்று அதிரடி சோதனை நடத்தி வருவது திமுகவுக்கு மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திமுக ஆட்சியின் போது முன்னாள் முதல்வர் கருணாநிதிக்கு நம்பிக்கைக்கு உரியவராக கருதப்பட்டவர் ஜாபர் சேட். அதிமுக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் இவர் மண்டபம் அகதிகள் முகாம் அதிகாரியாக நியமிக்கப்பட்டார். இந்த நிலையில் இன்று காலை சென்னை அண்ணா நகரில் உள்ள ஜாபர் சேட் வீட்டில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதிரடி சோதனை நடத்தினர். காலை 8 மணிக்கு லஞ்ச ஒழிப்பு போலீஸ் உயர் அதிகாரிகள் ஜாபர் சேட் வீட்டை முற்றுகையிட்டனர். வீட்டுக்குள் புகுந்து அதிரடி சோதனை நடத்தினார்கள். சோதனையின் போது வீட்டுக்குள் இருந்து யாரும் வெளியில் செல்லவும், வெளியில் இருந்து யாரையும் உள்ளே செல்லவும் அனுமதிக்கவில்லை. இதேபோல முதல்வரின் செயலாளராக இருந்த ஓய்வு பெற்ற IAS அதிகாரியான ராஜமாணிக்கும் போலீஸ் அதிகாரிகளான பாண்டியன், சண்முகநாதன், அறிவழகன் உட்பட 8 பேரின் வீடுகளிலும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை நடத்தி வருகின்றனர். சோதனை முடிந்த பின்பு தான் விவரங்கள் வெளிவரும் என்று போலீஸ் அதிகாரி ஒருவர் கூறியுள்ளார். இந்தியா, பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர்களுக்கு இடையே நாளை பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. மும்பையில் கடந்த 2008ஆம் ஆண்டு நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு தற்போது இந்தியா, பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர்கள் இடையில் பேச்சுவார்த்தை நடத்த முடிவு செய்யப்பட்டது. அதன்படி நாளை இரு நாட்டு அமைச்சர்களின் சந்திப்பு புதுதில்லியில் நடைபெறுகிறது. இதில் பாகிஸ்தானின் புதிய வெளியுறவுத்துறை அமைச்சராக பதவியேற்றுள்ள ரப்பானி கரும், மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் SM கிருஷ்ணாவும் சந்தித்து பேசுகின்றனர். இதற்காக பாகிஸ்தான் வெளியுறவு செயலர் சல்மான் பஷீர் உள்ளிட்ட அந்நாட்டு அதிகாரிகள் நேற்று புதுதில்லி வந்தடைந்தனர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த சல்மான் பஷீர், இந்தியா, பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையான அமைதி பேச்சுவார்த்தை எந்தவித பின்னடைவும் ஏற்படாது என்று கூறினார். I would say that we've had good engagement process for the last 5 or 6 months, and we hope that this will be productive and lead to a good meeting of the two foreign ministers. இரு நாட்டு அமைச்சர்களின் பேச்சுவார்த்தையில் அதிகமான எதிர்பார்ப்புகள் இருக்காது என்றும், இரு நாட்டு பேச்சுவார்த்தைக்கு உயிரூட்டும் விதமாகவே இந்த சந்திப்பு அமையும் என்றும் கூறப்படுகிறது. இந்தியா, இங்கிலாந்துக்கு இடையே வர்த்தகம் இன்னும் 3 ஆண்டுகளில் 25,000 கோடி ரூபாயாக உயரும் என்று மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி தெரிவித்துள்ளார்.
மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி 2 நாள் பயணமாக இங்கிலாந்து சென்றுள்ளார். லண்டனில் நடைபெற்ற இந்திய இங்கிலாந்து நாடுகளுக்கு இடையேயான 4வது நிதி அமைச்சக அளவிலான பேச்சுவார்த்தையில் அவர் கலந்து கொண்டார். அம்மாநாட்டில் பேசிய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி, இந்தியா பொருளாதார ரீதியாக சீர்திருத்தங்களை மேற்கொண்டதன் மூலம் நடப்பு ஆண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 8.5% உயர்ந்திருப்பதாக தெரிவித்தார். உலக அளவில் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்து வரும் நிலையில் 2010-2011 ஆண்டு இரு நாடுகளுக்கிடையே வர்த்தகம் அதிகரித்திருப்பதாக கூறிய பிரணாப் முகர்ஜி, அடுத்த 3 ஆண்டுகளில் இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் 25,000 கோடி ரூபாயாக உயரும் என்று தெரிவித்தார். அரசு கேபிள் டிவி ஆகஸ்ட் மாத இறுதியில் துவங்குவதற்கான பணிகள் தீவிரமாக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அரசு கேபிள் டிவியை செயல்படுத்த தனியார் கேபிள் டிவி ஆபரேட்டர்களுக்கு டெண்டர் கடந்த 12ஆம் தேதி வெளியிடப்பட்டது. இந்த டெண்டரில் கேபிள் மையத்தை நிறுவுதல், ஒளிபரப்பு செய்வதற்கான இயந்திரங்கள் வாங்குதல், வீடுகளுக்கு இணைப்பு கொடுத்தல், கேபிள் இணைப்பு கொடுப்பதற்கான வயர்களின் தரம் உள்ளிட்ட பல்வேறு விதிகள் தரப்பட்டிருந்தது. இந்த டெண்டர் வரும் 29ஆம் தேதியுடன் முடிவதால் தனியார் கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் மிகுந்த முனைப்புடன் விண்ணப்பித்து வருகின்றனர். கடந்த அரசு கோவை, தஞ்சாவூர், வேலூர், நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களில் அரசு கேபிள் டிவி தொடங்க மையங்கள் ஏற்படுத்தியது. அவற்றை தற்போது மீண்டும் புதுப்பித்து அரசு கேபிளை நடத்துவதற்கும் பல்வேறு இடங்களில் அரசு கேபிளை துவங்கவும் டெண்டர் விடப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் மாதம் இறுதிக்குள் அரசு கேபிள் டிவியை கொண்டுவர பணிகள் தீவிரமாக நடந்து வருவதாகவும் அதற்கான தகவல் டெண்டர் விண்ணப்பங்கள் திறக்கும்போது அரசு வெளியிடும் என்றும் தெரியவந்துள்ளது. தனியார் கேபிள் டிவிகளில் தற்போது ஒளிபரப்பப்படும் சேனல்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தவும் அரசு கேபிள் டிவி நிர்வாகம் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது. ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில் பிரதமர் மன்மோகன் சிங் மற்றும் மத்திய உள்துறை அமைச்சரை தொடர்புபடுத்தி தனி நீதிமன்றத்தில் வாக்குமூலம் கொடுத்த ராசாவை கண்டித்து சென்னையில் நடைபெற இருந்த ஆர்ப்பாட்டம் திடீரென்று நிறுத்தப்பட்டது. 2G ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீடு பிரதமர் மன்மோகன் சிங் மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் ஆகியோரின் ஒப்புதலின் பேரிலேயே நடைபெற்றது என்றும், பிரதமர் நினைத்திருந்தால் இந்த ஒதுக்கீட்டை தடுத்து நிறுத்தியிருக்கலாம் என்றும் முன்னாள் மத்திய அமைச்சர் ராசாவின் வழக்கறிஞர் நேற்று நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார். இது காங்கிரஸ் கட்சிக்கு இடையே கடும் ஆத்திரத்தை ஏற்படுத்தியது. இதனால் ராசாவுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்காக காங்கிரஸ் கட்சியினர் ஏராளமானோர் சென்னை சத்தியமூர்த்தி பவன் முன்பு இன்று காலை திரண்டனர். ராசாவின் உருவ பொம்மையையும் தீயிட்டு கொளுத்துவதற்காக தயார் நிலையில் வைத்திருந்தனர். அப்போது திடீரென்று டெல்லி மேலிடத்திலிருந்து தமிழக காங்கிரஸ் தலைவர்களுக்கு தொலைபேசி அழைப்பு வந்துள்ளது. இதையடுத்து போராட்டம் உடனடியாக நிறுத்தப்பட்டது. காங்கிரஸ் தொண்டர்களும் அந்த இடத்தை விட்டு கலைந்து சென்றனர். இன்று நடைபெற்ற விசாரணையில் பிரதமருக்கு எதிராக தனது வழக்கறிஞர் நேற்று கூறிய கருத்தை ராசா மறுத்து பேசினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பழம்பெரும் நடிகர் ரவிச்சந்திரன் மறைவுக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா இரங்கல் தெரிவித்துள்ளார். 180 திரைப்படங்களில் முத்திரை பதித்து வெள்ளி விழா நாயகன் என்று போற்றப்பட்டு ரசிகர்கள் மனதில் நீங்கா இடத்தை பிடித்தவர் நடிகர் ரவிச்சந்திரன் என்று செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். அவரது மறைவு தமிழ் திரையுலகிற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு என்றும் அவர் கூறியிருக்கிறார். சேலம் திரைப்பட விநியோகஸ்தரிடம் பண மோசடி செய்யப்பட்ட வழக்கில் சன் டிவியின் நிர்வாக இயக்குநர் கலாநிதி மாறன் நாளை சென்னை KK நகர் காவல் நிலையத்தில் ஆஜராவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சேலத்தை சேர்ந்த திரைப்பட விநியோகஸ்தர் TK செல்வராஜ் என்பவரிடம் 82 லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டது தொடர்பாக சன் டிவியின் நிர்வாக இயக்குநர் கலாநிதி மாறனையும் விசாரிக்கும் வகையில் அவருக்கு காவல்துறையினர் சம்மன் அனுப்பினர். ஆனால் அவரது சார்பில் காவல் நிலையத்திற்கு வந்த வழக்கறிஞர்கள் ஜூலை 26ஆம் தேதிக்கு பின் கலாநிதி மாறன் காவல் நிலையத்தில் ஆஜராவார் என தெரிவித்தனர். காவல்துறையினரும் இதை ஏற்றுக்கொண்டனர். இந்த நிலையில் காவல் நிலையத்தில் கலாநிதி மாறன் ஆஜராவதற்கு கேட்கப்பட்டிருந்த கால அவகாசம் இன்றோடு முடிவடைகிறது. இதையடுத்து நாளை மாலைக்குள் KK நகர் காவல் நிலையத்தில் கலாநிதி ஆஜராகலாம் என்று காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. சாமி கும்பிடுவதில் ஏற்பட்ட தகராறில் ஒருவர் வெட்டி கொலை. தென்காசி அருகே பரபரப்பு. ₹10 கோடி மதிப்பிலான நிலத்தை அபகரித்த பாமக MLA மீது வழக்கு பதிவு. நாமக்கல் போலீசார் நடவடிக்கை.
மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.